சார்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மார்க்கெட்டோட வியூ எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி கொடுப்போம், ஜோன்ஸ் ரிஃபைன் பண்ணி கொடுப்போம். இந்த இடத்துல எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல ஒன்று கீழே போவோம் அப்படி இல்லாட்டி மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எந்த வேஸில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த லோ மார்க்கெட் உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் எங்கே போக சான்ஸ் இருக்குது? ஒன்று மேலே போகலாம், அப்படி கீழே வரலாம். இப்போ மேலே போகலாங்கிற சான்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு வே ஆஃப் அப்ரோச் நம்ம ஒரு ஐடியா கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஐடியாவை நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஒரு ட்ரேட் எடுக்கிறது இவ்வளோ தான். ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, பட் திருப்பி நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி இந்த செஷன்ஸுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஏன்னா உண்மையிலே நிறைய பேர் இந்த செஷன் மூலமாக லேர்ன் பண்ணுறீங்கிறது உங்களோட கமெண்ட் செக்ஷனை பார்த்து என்னால் தெரிஞ்சுக்க முடிச்சு. ஸோ வெரி வெரி தேங்க்ஸ் டு ஆல். அதே மாதிரி இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வேணுங்கிறத கேளுங்க. அதுக்கேற்றாமே நம்ம ஒரு கண்டென்ட் போடுவோம். ஏன்னா ட்ரேடிங் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியிலே நம்மளை மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு மென்டார்ஸ் இருக்காங்கன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சுவலி நம்ம டீம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே, ஸோ அதாவது டேட் பாருங்கள், April 7 நான் பேச போகிறது April 7 நடந்தக்கூடிய இன்சிடென்ட்ஸை பற்றினா நம்ம டீம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேஜி நியூஸ் க்ரீவ் மெம்பர்ஸுக்கு சார்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டோட வியூ எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி கொடுப்போம், ஜோன்ஸ் ரிஃபைன் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம டீம் இந்த இடத்துல ஜோன்ஸை ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் ஒன்று மேலே போகலாம் அப்படி இல்லாட்டி கீழே போகலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்கிறதையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகியிருக்கு, இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று கீழே போகும் அப்படி இல்லாட்டி மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி நம்ம ஜோன்ஸு நம்ம லெவல்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி கொடுத்தோம். இப்போ இந்த ஹை ப்ரியாரிட்டி எந்த இடத்துக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் மேலே போகிறதுக்கு கொடுத்தாங்க, எதுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்சைடில் இருக்கணும்னு கொடுத்தாங்க அப்படிங்கிற ரீசனும், அண்ட் தென் இதோட டைரக்ஷன் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆஃப்டர் சார்ட் டைமிங் பார்த்துக்கோங்க. இதோட இந்த சார்ட் போட்ட டைம் எப்போது, மதியானம் 1:30 மணிக்கு. இதோட அப்டேட் டைமிங் எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 11:45. சரி, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் மேலே போயிருக்கு. இது எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எந்த வேஸில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். எந்தெந்த இடத்துல நான் ட்ரேட் என்ட்ரிஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஹீரோ ESDயில் அந்த கரண்ட் சுச்சுவேஷன் என்னோட சார்ட் ஷேர் பண்ண கரண்ட் சுச்சுவேஷன் நிற்கிறேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்க்கணுங்கிறதையும் இந்த இடத்துல டீச் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திங்க் நல்லா பாருங்கள். ஆக்சுவலி நம்ம இடத்துல மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ESD மார்க்கெட் கரண்ட் டேஸ் ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்டிக்கான ஹையை டச் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால், நம்மளோட ஹையை டச் பண்ணிச்சான்னு கேட்டால் இன்னும் இல்லை. ஃபஸ்ட்டு திங், அப்போ மார்க்கெட்டோட டெஸ்டினேஷன் எங்கே இருக்குது? இதுதான் ஹை. மோர் தென் 95% மார்க்கெட் என்ன இருக்குது, மேலே போயிருக்கு. மார்க்கெட் 100% என்ன இருக்குது, சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த சான்சஸை வச்சு ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவோம், மார்க்கெட் கோயிங் டு த பை சைட் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷனாக நம்ம வைப்போம். அப்போது ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷனாக நம்ம வச்சுட்டதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் திங் என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட லோஸ் லெவலில் பார்ப்போம். எனக்கு இந்த இடத்துல லோ ஈக்குவல் லோ வச்சுருக்கா இல்லை ஃப்ளிப்பு நடந்துருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னா, க்ளீனான ஃப்ளிப்பு நடந்துருக்குமா, க்ளீனாக என்ன நடந்திருக்கு, ஃப்ளிப் நடந்திருக்கு. அப்போ என்னோடய ஹை எதுவாக இருக்கும், இதுதான் என்னோடய ஹை. இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹை ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னோடய ஹை என்ன ஆயிருக்கு, பிரேக் டவுன் ஆகிருக்கு. அப்போ இந்த ஹை பிரேக் டவுன் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.
இந்த ஹை பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட்டோட மேக்ஸிமம் சான்ஸ் எங்கே? இந்த ஹைக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த ஹை பிரேக் டவுன் ஆகிட்டாவே என்னுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்விங் லோ எதுனா இதுதான் என்னோட எக்ஸ்ட்ரீம் ஸ்விங் லோ. ஓகே, ஸோ இந்த லோவை மார்க்கெட் டாமினேட் பண்ணாதது வரைக்கும், அதாவது நான் எப்படி அதை சொன்னேன் அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் அண்ட் இம்பல்ஸ், ரைட்? ஸோ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இம்பல்ஸ் அண்ட் கரெக்ஷன் அண்ட் மார்க்கெட் இதாக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கேன்? ஸ்விங் லோவை மார்க் பண்ணிட்டேன். என்ன பண்ணி வச்சுருக்கேன்? ஸ்விங் லோவை மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த ஸ்விங் லோவை நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த லோவை மார்க்கெட் உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் எங்கே போக சான்ஸ் இருக்குது? ஒன்று மேலே போகலாம், அப்படி கீழே வரலாம். இப்போ மேலே போகலாங்கிற சான்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கெங்கே ட்ரேட்ஸ் எடுக்கணும், எங்கெங்கே ட்ரேட் எடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, ஒன்று நம்மளுடைய ஸ்விங்கோடைய லோ இந்த இடத்துக்கு வந்தால் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். லைக் ஏன் இந்த இடத்துக்கு வந்தால் ட்ரேட் எடுக்கணும்னா, சிம்பிள், இந்த நம்மளுடைய ஸ்விங் லோ டு ஹைக்கான கரெக்ஷன் ஏரியாவை நம்ம திங்க் பண்ணணும். ஸோ கரெக்ஷன் ஏரியா எங்கே இருக்குது? ஸோ ஸ்விங் லோ டு ஹைக்கு நம்ம கரெக்ஷன் ஏரியா வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று நான் இந்த ரீடெஸ்ட்லேயே ட்ரேட் எடுத்துருக்கணும். என்ன பண்ணணும்? இந்த ரீடெஸ்ட்லேயே என்ன பண்ணணும்? ட்ரேட் எடுத்துருக்கணும். ஆனால் எனக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கு? ரீடேஸ்மெண்ட் ஏரியாவை மார்க்கெட் உடைச்சிருக்கு. அண்ட் தென் 30 மினிட்ஸில் ஒன் டைம் போய் பார்க்குறேன். ஸோ எனக்கு ரீடேஸ்மெண்ட் ஏரியா 30 மினிட்ஸுமே எனக்கு பிரேக் ஆகிருக்கு. 1 ஹவரில் பிரேக் ஆகிருக்கான்னு ஒரு வேலிடேஷன் பண்ணியிருக்கோம். 1 ஹவர்லையும் பிரேக் ஆகிடுச்சு. அப்போது என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் என்ட்ரி ஏரியா இங்கே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நெக்ஸ்ட் லெவல் என்ட்ரி ஏரியா எங்கே? ஸோ ஸ்விங் ஒரே லோ, என்னுடைய 50 மினிட் ஸ்விங் லோ. ஸோ அப்போது இந்த ஸ்விங் லோவில் மார்க்கெட்டை வர வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெயிட் பண்ணுவேன். ஸோ நிதானமாக என்ன பண்ணி ஆகணும்? நான் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று அப்படி இல்லைன்னா வேறு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது? கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது? ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியே மார்க்கெட் இந்த ஹையை டாமினேட் பண்ணாமல் என்ன ஆகும்? கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம எந்த லெவலை மார்க் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா, இந்த ஹை லெவலை மார்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ஒன்று, மார்க்கெட் இந்த ஹையை உடைச்சிட்டா மார்க்கெட் மேலே போயிடும். இந்த ஹையை உடைச்சிட்டா மார்க்கெட் எங்கே போவோம்? கோயிங் டு த அப் சைட். ஓகே, இதே இந்த ஹையை உடைக்கலை அப்படின்னா மார்க்கெட் எங்கே வரும்? இந்த ஹையை உடைக்காம ஸ்விங் லோக்கு வரும். நெக்ஸ்ட் இந்த ஸ்விங் லோலேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேலே போகலாம். அப்போது 2 ப்ராபபிலிட்டி தான். ஒன்று இங்கேருந்து வந்து மேலே, அதாவது மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் மேலே போகணும், அப்படி இல்லாட்டி இந்த இடத்த உடச்சி மார்க்கெட் மேலே போகணும். 2 கண்டிஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். நீ தான் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? திங்க் என்ன நடந்திருக்கு? அழகாக நம்மளோட ஹையை உடைச்சா மார்க்கெட் மேலே போயிடும்னு சொல்லியாச்சு. ஹையை உடைச்சா எங்கே போயிடும்னு சொல்லியாச்சு, மேலே போயிடும்னு சொல்லியா. அழகாக அக்ரெசிவான பையிங் செட்டப் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இந்த இடத்த பார்ப்பேன், கேண்டலில் பார்ப்பேன். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா க்ளீனான இம்பேலன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? க்ளீனான இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த இம்பேலன்ஸோடைய மொமெண்டம்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் என்ன ஆகலாம்னா கிளியர் அவுட் ஆகலாம். அப்போது இந்த கீ லெவலில் ஒரு என்ட்ரி ப்ராபபிலிட்டி கிடைக்குதான்னு பார்ப்பேன். என்ட்ரி ப்ராபபிலிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா, லெட்ஸ் டேக் திஸ் ஏரியா டு த என்ட்ரி ஏரியா. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எங்கே வைக்கணும் அப்படின்னா, சிம்பிள், இந்த டிமாண்ட் ஜோன் உங்களுக்கு தெரியுதா? இம்பேலன்ஸ் இது டிமாண்டோட ஒரு ஆக்ட் ஆகுது. இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஏரியா. ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே வருமாங்கிறது நிச்சயம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்த டாமினேட் பண்ண வைக்க மாட்டேங்குதுன்னா அப்படின்னா இப்படி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1:2க்கு பேக்கெட் வைப்போம். ஸோ இதுதான் நம்மளோட பிளான் ஆகும். பட் இங்கே என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். ஸோ நமக்கு தேவை என்ன? நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் திங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இடத்துல ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம். இந்த இம்பேலன்ஸ் ஏரியாவை கவர் பண்ணிட்டோம். இங்கே ஒரு நல்ல கீ லெவல் இருக்குது. அந்த கீ லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியாச்சு? ஒரு ட்ரேட் செட்டப்ஸை கிளியர் பண்ணியாச்சு. ஒரு ப்ராப்பரான வேலை அப்ரோச்சும் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். இங்கே என்ன முக்கியம்? கன்ஃபர்மேஷன் முக்கியம். என்னுடைய லாஸ்ட் கேண்டலோட ஹையை எப்போ எடுக்கலாம்? எஸ்,
இந்த இடத்துல ஹையை எடுத்துச்சு. ஸோ மார்க்கெட்டோட ரியாக்ஷன் இந்த இடத்துக்கு வந்துட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. we can take the trade entries. ஸோ அந்த ட்ரேட் என்ட்ரிஸ் எடுத்ததுக்கப்புறம் ஸோ ட்ரேட் எக்ஸிக்யூட்டட். ஸோ என்ட்ரி வில் பி த ரன். ஐயோ ஸோ 1:1 வந்து டார்கெட் ஹிட் ஆகுது. ஸோ சிம்பிள், ஒரு ட்ரேட் எடுக்கிறது இவ்வளோ தான். ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு தான். என்னடா இங்கே எடுத்தேன், என்னடா இவர் பண்ணார், எப்படியா எடுத்தேன்னா சிம்பிள். ஒரு வே ஆஃப் அப்ரோச், நம்ம ஒரு ஐடியா கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஐடியாவை நீங்கள் எப்படி பார்க்கணும். மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த மேலே போடுங்கிறப்போ நான் என்னென்ன பார்க்கணும் உள்ளுக்குள்ள. நல்லா புரிஞ்சுங்க. இதை நிறைய பேர் ரிப்ளே சாட்டும்பாங்க. இது ரிப்ளே கிடையாது. நாங்கள் கொடுத்த ப்ரெடிக்ஷனில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்ப்பாங்கங்கிறதுக்கான இது ஓவர் வியூ தான். இப்படி தான் பார்க்கணும். ஸோ சிம்பிளாக நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் பை டைரக்ஷனும் கொடுத்துனாங்க, செல் டைரக்ஷனும் கொடுத்துனாங்க. ஏங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஒன்று வந்து இந்த ஜோனில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு மேலே போகணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிட்டு மேலே போகணுங்கிறது 2 வே தான். அதாவது நம்ம தளபதி சொல்லுவார், 2 பேருக்குள்ளே தான் போட்டி. அதே மாதிரி தான், ஒன்று மேலே போகணும், அப்படி இல்லாட்டி கீழே வந்துட்டு மேலே போகணும். அதே மாதிரி தான், ஒன்று பை சைடு, அப்படி இல்லாட்டி செல் சைடு. எந்த சைடு போக போகிறோம் மார்க்கெட்டு எந்த சைடு போக போடுங்க ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்த உடச்சின்னா மார்க்கெட் இந்த சைடு போக போட, அந்த இடத்துக்கு வரட்டுங்கன்னா மார்க்கெட் எங்கே ட்ரேட் இருக்கணும், எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தால் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களோட அனலைசிஸை, உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஓவர் செஷன் கொடுத்தேன். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டீமில் நீங்களும் ஒரு பார்ட் ஆஃப் த மெம்பர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஃப்ரீ ஸ்லாட்ஸ் புக்கிங்ஸை புக் பண்ணிக்கோங்க. எனிவே அண்டில் தென் பை, see you all.